2024ல இருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து 6 months முடிய போகுது. இன்னும் வந்து நீங்க கோடிங் கத்துக்காம இருக்கீங்க. இல்ல வந்து எனக்கு கோடிங் பேசிக்ஸ் தெரியும். ஆனா என்னால வந்து ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ற அளவு எனக்கு கோடிங் தெரியாது அப்படினா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ தான் அதுக்கான சொல்யூஷனா இருப்போது. லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. அண்ட் திஸ் இஸ் மினாண்டி யுவர் பெஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கோடிங் இன்டர்வியூ கிளியர் பண்ற அளவு கோடிங் அப்படினு என்ன மீன் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னவா இருக்கும் அப்படினா நீங்க பேசிக்கலி ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் இப்போ நீங்க இந்த 5 ஸ்டேஜ்ல எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு ஃபிகர் அவுட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நீங்க இப்போதான் வந்து எனக்கு ஒரு பேசிக் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் கூட தெரியாது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ஸ்டேஜ் 0ல வந்து இருக்கீங்க. பட் இப்போ எனக்கு பேசிக் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும். அதாவது வந்து ஒரு சின்டாக்ஸ் வந்து தெரியும். ஃபார் லூப், வைல் லூப், அப்புறம் இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்டேஜ் 1ல இருக்கீங்க. ஸோ ஸ்டேஜ் 2 அப்படின்னா இப்போ பேசிக்காக எனக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும். அதே மாதிரி வந்து சின்ன ப்ராப்ளம்ஸ் கொடுத்தா வந்து என்னால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா சின்ன ப்ராப்ளம்ஸ்னா பேசிக்கலி இப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் கண்டுபிடிக்க சொல்கிறது, இல்லை வந்து ஒரு நம்பர் வந்து ஆட் ஆர் ஈவனா அப்படின்றது கண்டுபிடிக்க சொல்கிறது, இல்லை வந்து ஒரு ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு, இல்லை ஒரு இந்த ரேஞ்சில் இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ நீங்கள் ஸ்டேஜ் 2ல இருக்கீங்க. ஸோ ஸ்டேஜ் 3 என்ன அப்படின்னா எனக்கு பேசிக்கான டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்கிரிதம்ஸ் எல்லாம் வந்து தெரியும். அதாவது வந்து தியரிட்டிக்கலாக வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல்கிரிதம்ஸ் எல்லாமே தெரியும். பட் எனக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங்லாம் வந்து சுத்தமாக வந்து தெரியாது, நான் பண்ணதும் கிடையாது அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் ஸ்டேஜ் 3ல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்டேஜ் 4 அப்படின்னா நான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல்கிரிதம்ஸில் வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கீக்ஸ்லயோ இல்லை லீட் கோட்லேயே ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் ஆனால் பெருசாக வந்து ஒரு எந்த மீடியம் லெவல் ப்ராப்ளம் இல்லை ஹார்ட் லெவல் ப்ராப்ளம்லாம் என்னால் வந்து சால்வ் பண்ண முடியல. எல்லா ப்ராப்ளம்ஸ் எல்லா டாபிக்ஸுமே வந்து என்னால் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் ஸ்டேஜ் 4ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ 5th ஸ்டேஜில் நீங்கள் வந்து பேசிக்லி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல்கிரிதம் எல்லா டாபிக்ஸ்லையுமே இருக்கிற பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டீங்க. யூ ஆர் ப்ராப்பர்லி ரெடி டு கோ ஹெட் அண்ட் அட்டெண்ட் அன் இன்டர்வியூ அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்குது தான் வந்து 5th ஸ்டேஜில் இருக்கும். 5th ஸ்டேஜ்லேருந்து அதுக்கப்புறமா யூ கேன் கீப் கோயிங் ஆல்வேஸ். இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. இப்போது நவ் லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ 5 ஸ்டேஜ் இருக்குது. இந்த 5 ஸ்டேஜில் ஒரு ஸ்டேஜ்லேருந்து எப்படி மூவ் ஆகுறது அண்ட் இந்த ஒரு ஸ்டேஜ்லையும் வந்து பல பிரச்சனைகள் வந்து நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். லைக் பல ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அது எல்லாத்தையும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆப்வியஸ்லி வந்து இன்னொன்று 0 ஸ்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியணும். அது உங்களுக்கு தெரியாது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நீங்கள் சப்போஸ் வந்து ஆல்ரெடி ஏதோ ஒரு லாங்குவேஜ் வந்து பேசிக்ஸ் குட்டியாக கொஞ்சம் வந்து கற்றுட்டு இருக்கீங்கன்னா அந்த லாங்குவேஜ் கூடயே ஸ்டிக் ஆன் ஆயிக்கோங்க. அண்ட் ஃப்ரீக்ஸ் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து டேட்டா சயின்ஸ் டொமைனுக்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பவானியோட பேக்ரவுண்ட் பற்றி தெரிஞ்சாகணும். ஸோ பவானி வந்து பேசிக்கலி வந்து பிஎஸ்சி கிராஜுவேட்டாக இருந்து ஏதாவது ஒரு ஜாப் டொமைனுக்குள்ளே வந்து என்டர் ஆகணும் அப்படின்னு பார்த்து ஃபைனலாக வந்து எதுவுமே வந்து ஃபிகர் அவுட் பண்ண முடியாமல் அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னடா பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கப்போ something helped her and she ended up in her data science journey, and that something is basically Odin School ஓட டேட்டா சயின்ஸ் கோர்ஸ். Odin School வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் வை இட்ஸ் சோ ஸ்பெஷலிஸ்ட் பிகாஸ் தேவ் இண்டஸ்ட்ரி அலைன் கரிக்குலம், ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. லைவ் இன்ஸ்ட்ரக்டர் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு, ரெஸ்யூம் பில்டிங்க்கு இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கைடாக வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து Odin ஸ்கூலோட கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியதான் கோர்ஸ்க்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ். அண்ட் இது இல்லாமல் வந்து இவங்க ஏர்லி பேர்ட் ஆஃபராக ஃபர்ஸ்ட் 100 சீட்ஸ்க்கு மட்டும் 10,000 rupees ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அவங்க கரியர் கவுன்சில்ஸ் உங்ககிட்ட பேசுவாங்க. அண்ட் இஃப் யூ ஆர் ரெடி டு கோ ஹெட் யூ கேன் பே தி ஃபீஸ் அண்ட் கோ ஹெட் வித் த கோர்ஸ். இவங்ககிட்ட 500+ ஹைரிங் பார்ட்னர்ஸும் இருக்காங்க. உங்களோட நெக்ஸ்ட் கோ ஹெட் 25th May அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு, செக் இட் அவுட். பட் இல்லை நான் இன்னும் வந்து எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு காலேஜில் இந்த செமஸ்டரில் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கோ C++, ஜாவா ஆர் பைத்தன் இது மூணுத்தில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னா அந்த லாங்குவேஜ் ஒழுங்காக கற்றுக்கிட்டா அந்த லாங்குவேஜ் கூடயே ஸ்டிக் ஆன் ஆயிக்கோங்க. பட் அதுவும் இல்லை அப்படின்னா அப்போ வந்து ஜாவா, C++, பைத்தன் இது 3 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. இந்த 3 ஆப்ஷனில் எந்த ஒரு ஆப்ஷனாலுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் டிபேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் வந்து C++ ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஐ லவ் C++. ஸோ C++ இஸ் a very good option to start with. இல்லை அப்படின்னா ஜாவா இஸ் ஆல்சோ வெரி குட் ஆப்ஷன் பிகாஸ் லெகசி கோட் நிறைய கம்பெனிஸில் வந்து ஜாவாவில் தான் வந்து இருக்குது. ஸோ அதனால தட் இஸ் ஆல்சோ குட் ஆப்ஷன் டு ஸ்டார்ட் வித். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு ஆப்ஷனை பிக் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகிடுங்க. இப்போ லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிட்டேன். லாங்குவேஜ் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா உங்களோட செகண்ட் ஸ்டெப் என்ன இருக்குதுன்னா சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். இப்போது மேஜர் கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னா எப்படி வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறது. எனக்கு சின்டாக்ஸ் எல்லாமே தெரியும். பட் ஆனால் எனக்கு சுத்தமாக ப்ராப்ளம் சால்விங் வரல அப்படின்னா அது வராது. யாருக்குமே வந்து வரப்போவே கடவுள் வந்து மண்டைக்குள்ளே வந்து ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை கொடுத்து அனுப்பல. வீல் ஹேவ் டு லேர்ன் இட். எப்படி கற்றுக்கிறது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னா
ஒரு ப்ராப்ளமோட கொஷின் எடுத்துக்கிட்டு அந்த கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் லீட் கோட் டைரெக்டாலாம் வந்து போயிடாதீங்க. பிகாஸ் டேரெக்டாக போனீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப பயந்துடுவீங்க ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறத பார்த்து. ஸோ அதனால் இந்த 5 கொஷின் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 5 கொஷின் எடுத்துகிட்டு ஒரு கொஷனுக்குமே போய் யூடியூப்பில் வீடியோ பாருங்கள். இந்த கொஷின் அப்படியே போட்டிங்கனாலே யூடியூப்பில் வீடியோ இருக்கும். அதில் இருக்க ஏதோ ஒரு வீடியோ பார்த்து அந்த வீடியோவில் அது எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. அதை சால்வ் பண்ணது புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா இந்த பிளாட்ஃபார்ம் எந்த பிளாட்ஃபார்மில் இருக்கோ அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். அந்த பிளாட்ஃபார்மில் போய் அந்த கோடை நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. பட் இன்ஸ்டெட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதை திருப்பி வந்து இங்கே வந்து கோடாக வந்து டைப் பண்ணுங்கள். பார்க்காம அந்த வீடியோ பார்க்காம நீங்களே வந்து கோடாக வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணுறப்போ வந்து யூ வில் பி ஏபிள் டு லைக் அப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுப்போம். இப்போ 5 ப்ராப்ளம் இந்த மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக எப்படி வந்து யோசிக்கிறாங்க, ப்ராப்ளம் சால்வ் எப்படி பண்ணுறாங்க, ஒரு ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ணுறாங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு, ஒரு இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்க, இந்த பேசிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கற்றுப்பீங்க. ஸோ இந்த பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா லெட்ஸ் அஸ்யூம் தட் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜை வந்து கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போது நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகணும். இதுக்கு ஒரு மேஜர் கொஷின் என்னவா இருக்கும் அப்படின்னா, என்ன பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு லீட் கோட், கீக்ஸ் ஃபார் கீக்ஸ், கோட் செஃப், கோட் ஃபோர்ஸஸ், இது வந்து 4 மேஜர் பிளாட்ஃபார்ம்ஸ். பட் இந்த 4த்தில் லீட் கோட் இஸ் லைக் நம்பர் 1 பெஸ்ட் சாய்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா லீட் கோடில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் இல்லை நான் வந்து ஆல்ரெடி கீக்ஸ் ஃபார் கீக்ஸில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ ஃபைன். நீங்கள் வந்து கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்லேயே கண்டினியூ பண்ணலாம். சில டாபிக்ஸ்க்கு மட்டும் வந்து லீட் கோடில் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். லைக் பைனரி சர்ச்க்கெல்லாம் வந்து கீக்ஸ் ஃபார் கீக்ஸில் ரொம்ப கம்மியான குவாலிட்டி ப்ராப்ளம்ஸாக இருந்தது. ஸோ அதுக்கு வந்து லீட் கோடில் வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து குவாலிட்டி ப்ராப்ளம்ஸ் இல்லை அப்படின்னா மட்டும் வந்து நீங்கள் லீட் கோடில் சால்வ் பண்ணலாம். ஐ ஸ்டார்டட் மை ஜர்னி இன் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் தான். பட் லீட் கோட் இஸ் ரியலி குட் ஆப்ஷன் டு ஸ்டார்ட் வித். சரி, இப்போ அண்ட் கோட் செஃப், கோட் ஃபோர்ஸஸ் அப்போ என்ன ஆண்டி அப்படின்னா, கோட் செஃப் அண்ட் கோட் ஃபோர்ஸஸ் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் பண்ணுறவங்களுக்கு கோட் ஃபோர்ஸஸ் அண்ட் கோட் செஃப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆக்சுவலி நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் அளவு வந்து கற்றுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா, நார்மலாக வந்து காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் பண்ணுறவங்களுக்கு பிகாஸ் அவங்களால வந்து குயிக்காக வந்து அந்த டைமில் வந்து சால்வ் பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் மெனி நம்பர் ஆஃப் கான்டெஸ்ட் தே டேக். லீட் கோடுக்கு போங்க. இந்த டிஃபிகல்ட்டி லெவலில் வந்து ஈஸி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த சப்மிஷன்ஸில் வந்து மேக்ஸிமம் சப்மிஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, மோஸ்ட் சப்மிட்டட் பேசிக்லி. ஸோ அதுக்கப்புறமா வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இருக்கிறப்போ. சரி, இப்போது எனக்கு ஆன்சர் வந்து பெருசாக வந்து யோசிக்க தெரியல. லைக் இப்போது இந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்து எனக்கு ரொம்ப புதுசாக வந்து இருக்குது, எப்படி இதுக்கு வந்து யோசிக்கிறது சொல்யூஷன் அப்படின்னு தெரியல, இல்லை எனக்கு சொல்யூஷனே யோசிக்க முடியல, ரொம்ப நேரம் ஆகியும் அப்படின்னா, அப்போது வந்து இங்கே என்ன பண்ணுங்கள், இந்த கீக்ஸ் இந்த லீட் கோடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சொல்யூஷன் டேப் மேலே கிளிக் பண்ணுங்கள். சொல்யூஷன் டேப்பில் கிளிக் பண்ணி இங்கே வந்து நிறைய டேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த ப்ராப்ளமில் என்னெல்லாம் டேக்ஸ் இருக்கோ அந்த டேக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டேக்ஸை பார்த்து இந்த ப்ராப்ளமில் இருக்க டேகை பார்த்த அப்புறமா உங்களுக்கு எந்த டாப்பிக்கை யூஸ் பண்ணால் இந்த ப்ராப்ளமை லைக் எந்த பேட்டர்னோ இல்லை எந்த ஆல்கிரிதமோ யூஸ் பண்ணால் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு கிளிக் ஆகுது அப்படின்னு பாருங்கள். அப்போ வந்து இந்த டேக்ஸ்க்கு ரிலேட்டடாக வந்து என்ன சொல்யூஷன் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து என்ன சொல்யூஷன் யூஸ் பண்ணால் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. பட் அதுவும் உங்களால் அப்படி பண்ணியும் வந்து உங்களுக்கு வரல அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் போய் டைரெக்டாக வந்து இங்கே இதெல்லாம் பேசிக்கலி டிஸ்கஷன் செக்ஷனில் இருக்கிற ஒரு ஆர்டிகல்ஸ் தான். ஸோ இதில் இருக்கிற ஏதோ ஒரு சொல்யூஷனை கிளிக் பண்ணி அவங்க எப்படி அதை சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதுலேயும் வந்து மேலே இருக்கிற ஆன்சராக கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் லைக் மோஸ்ட் லைக் ஓட்டடான சொல்யூஷன் வந்து டாப்பில் இருக்கும். ஸோ அதை பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு எப்படி அடுத்தவங்க இதை சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பட் எனக்கு அப்பயும் அந்த சொல்யூஷன் புரியலன்னா அப்போ போய் வந்து யூடியூப்பில் டேரெக்டாக இந்த ப்ராப்ளமை காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா வீடியோ இருக்குது. பட் அது இல்லாமல் வந்து லீட் கோடில் இந்த லீட் கோடில் பேசிக்கலி உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. லீட் கோட் எக்ஸ்பிளைன்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன், அப்புறம் லீட் கோட் வீடியோ டியூட்டோரியல்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து சைட்ல இருந்தே வந்து வீடியோ வந்து பார்த்துக்க முடியும். இது வந்து ஒன் ரியலி குட் எக்ஸ்டென்ஷன். சரி, இதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். லீட் கோடில் கான்டெஸ்ட் நடக்கும். லீட் கோட் கான்டெஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பிகாஸ் லீட் கோட் கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ ப்ராப்பராக வந்து உங்களால் ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு கற்றுப்பீங்க. இன்டர்வியூஸில் ஜஸ்ட் 45 minutes தான் இருக்கும். அந்த ஆர் மேக்ஸிமம் ஒரு 1 hour இருக்கும். அந்த 1 hourல 2 ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் 2மே வந்து மீடியம் ஆர் ஹார்ட் ப்ராப்ளம்ஸாக இருக்கும். ஸோ அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணுற அளவு வந்து வரணும் அப்படின்னா
கான்டெஸ்ட் இஸ் ஒன் ரியலி குட் ஆப்ஷன் டு ஸ்டார்ட் வித். நான் வந்து கோட் செஃப்ல வந்து கான்டெஸ்ட்லலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தேன் காலேஜில் வந்து படிக்கிறப்போ. கோட் செஃப்லேயும் வந்து நீங்கள் வந்து கான்டெஸ்ட் மட்டும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அங்கே வந்து லாங் கான்டெஸ்ட் நடக்கும், அதுக்கப்புறமா ஷார்ட் கான்டெஸ்ட்லாம் நடக்கும். ஸோ பேசிக்லி நீங்கள் கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பட் தட் இஸ் நாட் அ கம்பல்ஷன். இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, எவ்வளோ நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு நான் வந்து சொல்யூஷன் பார்க்கறதுக்கு அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். எடுத்த உடனே வந்து பார்த்துடாதீங்க. பிகாஸ் எடுத்த உடனே யாருக்குமே வந்து சொல்யூஷன் வந்து டக்குன்னு வந்துடாது பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறப்போ. ஃபர்ஸ்ட் வந்து நீங்களே வந்து ஒரு சும்மா அது ஒரு பசில் மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒரு பசில். அந்த பசிலை நீங்கள் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அந்த பசிலை எப்படி வந்து சால்வ் பண்ணுவீங்கன்றதை ஃபிகர் அவுட் பண்ணுங்க. அந்த பசிலை சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து கோடில் கன்வெர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நாங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறப்ப கூட ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் அப்படியே வந்து கோட் பண்ணவே மாட்டோம். பேப்பர் பென் வச்சு ஒன்னொன்னுத்தையும் எழுதி அதை எப்படி சால்வ் பண்றதுன்றத வந்ததுக்கு அப்புறமா அந்த சொல்யூஷனை டிஸ்கஸ் பண்ணிட்டு ஏதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் அதை வந்து கோடா வந்து கன்வெர்ட் பண்ணிடுவோம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு ஆஃபீஸ்ல போய் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னாலுமே ஸோ பென் அண்ட் பேப்பர் எடுத்து அதை ஒரு பசில் மாதிரி பார்த்து அதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் வந்து அதை கோட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து லீட் கோடோட ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். லீட் கோடோட ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லை. லீட் கோடோட ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 2 விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மேஜர் விஷயம் என்ன அப்படின்னா வந்து அதில் வந்து எந்த கம்பெனிஸோட டேக்ஸ் அதாவது எந்த கம்பெனிலையும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற டேக்ஸ் பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் அதுக்கு வந்து நீங்கள் இந்த GitHub ரெப்போ வந்து செக் அவுட் பண்ணீங்க அப்படின்னா போதும். இந்த GitHub ரெப்போவில் வந்து எந்த டாபிக் எந்த கொஸ்டின் எந்த கம்பெனிஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பேசிக்லி நீங்கள் வந்து ஒரு சப்மிஷன் பார்க்கறதுக்காக, அதாவது சொல்யூஷன் டுட்டோரியல் பார்க்கறதுக்காக அதுக்கு வந்து நீங்கள் வீடியோ சொல்யூஷன் இந்த லீட் கோட் இதே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது. நீட் கோட் மாதிரி சேனல்ஸ், அப்புறம் டேக் யூ ஃபார்வர்ட் மாதிரி சேனல்ஸ் எல்லாமே இந்த நீங்கள் சால்வ் பண்ணுற லீட் கோட் ப்ராப்ளம்கான சொல்யூஷன்ஸ் வந்து ஆல்ரெடி யூடியூப்ல இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியும். ப்ரீமியம்கான 2த்துக்குமே வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் போய் இந்த எக்ஸ்டென்ஷனில் வீடியோ சொல்யூஷன்ஸ், இல்லை வந்து யூடியூப்ல வீடியோ சொல்யூஷன்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில கொஸ்டின்ஸ் வந்து அவைலபிள் இருக்காது. சில கொஸ்டின்ஸ் சில டாபிக்ஸில் வந்து ப்ரீமியம் இருந்தால் தான் வந்து சில குவாலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். பட் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த GitHub ரெப்போலையும் வந்து உங்களுக்கு இந்த என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களோட ப்ரீமியம் பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் நீங்கள் இந்த டுட்டோரியல்ஸ் வந்து இந்த GitHub ரெப்போ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ அதனால நீங்கள் வந்து மாதத்துக்கு வந்து அவ்வளோலாம் வந்து காசு வந்து ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் இப்போ நான் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுற அளவு ரெடி ஆகணும் அப்படின்னா எவ்வளோ டைமில் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து 3 கேட்டகரி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. மீடியம், ஹார்ட் அண்ட் ஈஸி. ஸோ இந்த ஈஸி லெவல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். மீடியம் லெவல் ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே வந்து சால்வ் பண்ணிடணும். ஹார்ட் லெவல் ப்ராப்ளம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் வந்து போகலாம். மீடியம் லெவல் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வரைக்குமே போகலாம். பட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிற கொஷின், இல்லை வந்து ரொம்ப பாப்புலரான கொஷின்ஸ் அப்படின்னா அப்போ வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸில் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். பட் இல்லை உங்களுக்கு ஹார்ட் லெவல் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ வந்து ஒரு 40 to 45 மினிட்ஸ் வரைக்கும் போகலாம் அந்த கொஷின். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைமிங்ஸாக இருக்கும். பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து நான் சால்வ் பண்ணணும் ஆண்டி, நான் இன்டர்வியூ வரைக்கும் வந்து ரெடியாக இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ குவாலிட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நான் இந்த ஈஸி, மீடியம் அண்ட் ஹார்ட் லெவல் ப்ராப்ளம்ஸ் சொன்னல, இதில் மீடியம் லெவல் ப்ராப்ளம்ஸாக வந்து நீங்கள் மேக்ஸிமம் சால்வ் பண்ணியிருக்க வேண்டிய ப்ராப்ளம்ஸாக இருக்கணும். அதாவது உங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து, இல்லை 55 to 60% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து வெறும் மீடியம் லெவலில் தான் இருக்கணும். மீதி வந்து ஒரு 20 to 25% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து ஹார்ட் லெவலில் இருக்கணும். ஒரு 20 to 25% வந்து ஈஸி லெவலில் வந்து இருக்கணும். ஸோ மீடியம் லெவல் தான் வந்து மேஜர் ஃபோக்கஸாக வந்து இருக்க போகுது. சரி, எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் நான் வந்து ஒரு எல்லா பேட்டர்ன்ஸுமே கவர் பண்ணியிருப்பேன், எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 ப்ராப்ளம்ஸ், ஒரு 350 to 400 ப்ராப்ளம்ஸ் வந்து கவர் பண்ணீங்க அப்படின்னா, குவாலிட்டி ப்ராப்ளம்ஸ் கவர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்க போகிற எல்லா டாபிக்ஸ்க்குமே எல்லா பேட்டர்ன்ஸுமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கவர் பண்ணிட முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பேட்டர்ன் சொல்கிறேன் ஆண்டி, அது என்னது அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, ஒரு டாபிக்மே வந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். அந்த பேட்டர்னை கவர் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாப்பிக்கில் இருக்க எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இன்ஃபேக்ட் இதை வந்து நீங்கள் ஒரு கோடிங்கான ஒரு சிலபஸாக கூட வந்து யோசிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஈஸி அண்ட் மீடியம் அண்ட் ஹார்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ஈஸியில் வந்து இப்போ ஒரு டாப்பிக்லையும் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா,
ஒரு இப்போ லெட்ஸே வந்து பைனரி சர்ச் அப்படின்ற ஒரு டாபிக் எடுக்கிறீங்க. அந்த பைனரி சர்ச்சோட பேசிக் அந்த ஆல்கிரிதமோ இல்லை பேசிக்காக வந்து அது கற்றுக்கிறதுக்கு ஒரு 4 to 5 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்கள். பட் அதை சால்வ் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க பேட்டர்ன்ஸில் வந்து இறங்க ஆரம்பிங்க. ஒரு பேட்டர்ன்லையுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ் அது வந்து சால்வ் பண்ண பாருங்கள். அப்போ தான் வந்து யூ வில் கெட் கம்ஃபர்டபுள் வித் த பேட்டர்ன். மோஸ்ட்டாக ஒரு டாபிக்ஸ்லையுமே வந்து ஒரு 5 to 6 பேட்டர்ன்ஸ் தான் வந்து இருக்கும். அன்லெஸ் லைக் ட்ரீஸ்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது. பட் ட்ரீஸில் கிராஃப்ஸ்லாம் கூட வந்து கொஞ்சம் நிறைய இருக்குது. பட் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6-7 மேக்ஸிமம் டாபிக்ஸ் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 6-7 டாபிக்ஸ் அப்படின்னா 6-7 பேட்டர்ன்ஸ் அப்படின்னா அந்த 6-7 பேட்டர்ன்ஸில் ஒரு 3 ப்ராப்ளம் ஈச் பேட்டர்னில் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வந்து ஒரு 20 கிட்ட வந்து வந்துடும். ஸோ ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா அந்த டாப்பிக்கில் ஒரு 25 ப்ராப்ளம்ஸ்லேருந்து 30 ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் டாபிக் வந்து நீங்கள் போகிறீங்க. அண்ட் ரேண்டமாக வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா நாண்டினா ஐ ஆம் லைக் வெரி வெரி அகெயின்ஸ்ட் இட். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் பிகினராக இருக்கப்போ ரேண்டமாக வந்து ஈஸி லெவல் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். ஈஸி லெவல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கப்புறமா பேட்டர்ன் வைஸ் வந்து டாபிக் வைஸ் பேட்டர்ன் வைஸ் போனால் மட்டும்தான் வந்து உங்களால் எல்லாமே கவர் பண்ண முடியும். நான் பண்ண ஒரு மேஜர் பிரச்சனையே வந்து காலேஜ் டைமில் நான் ரேண்டமாக வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன். ஸோ நான் என்னத்தை கவர் பண்ணேன் என்ன கவர் பண்ணல எதுவுமே வந்து தெரியாமல் இருந்தது எனக்கு. ஸோ ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறப்ப தான் எனக்கு தெரிஞ்சது நான் காலேஜில் பண்ண ஒரு பெரிய பிரச்சனையே இதுதான். இதனால தான் வந்து ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கவர் மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ பேட்டர்ன் வைஸ் அண்ட் லைக் டாபிக் வைஸ் அதில் வந்து பேட்டர்ன் வைஸ் வந்து போங்க. லீட் கோட் பெஸ்ட் ஒரு எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னா இந்த லீட் கோட் டு கிட்டப் சிங்க்ரனைசர். ஸோ இந்த சிங்க்ரனைசர் எதுக்கு அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து உங்களோட கிட்டப் ப்ரொஃபைல்லாம் உங்களோட ரெஸ்யூமேல வந்து போடுறீங்க அப்படின்னா கிட்டப் ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் சால்வ் பண்ண லீட் கோட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கான சொல்யூஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ண கோடுக்கு அதை அப்படியே வந்து போட்டிருக்கீங்க கிட்டப்ல அப்படின்னா இட் ஜஸ்ட் ஷோஸ் பீப்புள் தட் ஓகே யூ சால்வ் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதுக்கு வந்து நீங்கள் நல்லா வந்து கோட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட கோடிங் ஸ்டைல் என்ன அதை வந்து எல்லாம் பார்க்க முடியும். இட் பேசிக்லி ஆட்ஸ் தட் ஒரு குட் இம்ப்ரெஷனை வந்து ஆட் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து நீங்களா போய் வந்து ஒரு வாட்டியும் வந்து அந்த கோடை வந்து நீங்கள் போய் ஒரு எடிட்டரில் போட்டு இல்லை ஒரு ரெப்போவில் போட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த லீட் கோட் டு கிட்ஹப் சிங்க்ரனைசர் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு மேஜரான ஒரு எக்ஸ்டென்ஷன் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா லீட் கோடோட டைமர். ஆக்சுவலி வந்து லீட் கோடோட பிளாட்ஃபார்ம்லேயே வந்து ஒரு டைமர் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ஒரு ப்ராப்ளமில் போயிட்டுருக்கீங்க போய் சால்வ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்டார்ட் டைமர் வந்து கொடுத்துக்கலாம். டைமர் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் டைமர் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு வந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க அண்ட் அதை நீங்கள் எவ்வளோ வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியும். பட் அது இல்லாமல் வந்து உங்களோட டைமரை வந்து எப்பவுமே வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வந்து இந்த லீட் கோட் டைமர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து லீட் கோட் பட்டி அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனும் இருக்குது. இதையும் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் இல்லாமல் சரி ஓகே இப்போது நான் வந்து பேசிக்காக வந்து என்னால் வந்து சால்வ் பண்ண முடியுது. பட் ஆனால் என்னால் வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண முடியல. என்ன பண்ணுறது அப்படின்னா சேம் ஆக்சுவலி வந்து ஹார்ட் ப்ராப்ளம் ஒரு லெவல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ட்ரான்சிஷன் ஆகிறப்போ அதாவது ஈஸி லெவல் ப்ராப்ளம்ஸ் வந்து எடுத்தோடனே ஒரு பிகினருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். பட் ஈஸியிலேருந்து நெக்ஸ்ட் மீடியம் லெவல் போகிறப்போ மீடியம் லெவல் ப்ராப்ளம்ஸ் வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி மீடியம்லேருந்து ஹார்டுக்கு போகிறப்போ ஹார்ட் லெவல் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். சரி இப்போ வந்து ஒரு லெவல்லேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் ஆகிறப்போ எப்படி வந்து ஒரு இந்த டைமிங்கை வந்து மெயின்டைன் பண்ணுறது அண்ட் ஆக்சுவலி எப்படி வந்து சொல்யூஷன் எப்படி வந்து மூவ் ஆன் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லா டாப்பிக்குமே வந்து நீங்கள் எந்த ஒரு லெவலில் இருக்கீங்க அப்படின்னாலுமே அந்த லெவல்ல இருந்து அதுக்கு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிற ப்ராப்ளம் இப்போ ஒரு டாப்பிக்லேயே வந்து எடுத்துக்கோங்களேன். ஒரு டாப்பிக்ல ஈஸி லெவல் ப்ராப்ளம்ஸ்லாம் கவர் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் மீடியம் லெவல் போக போறீங்க அப்படின்னா அதில் இருக்க பேசிக்காக ஏதோ ஒரு கொஸ்டின் எடுத்து அந்த சொல்யூஷன் அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை பாருங்க ஃபர்ஸ்ட். அப்புறமா அந்த சொல்யூஷனை வந்து அப்படியே வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. பட் நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து நீங்களாக வந்து டைப் பண்ணுங்க. அந்த டைப் பண்ணுறப்போ அதே மாதிரி பேட்டர்னில் இருக்கிற வேற ஏதோ ஒரு 2-3 ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து யூ வில் கெட் கம்ஃபர்டபுள் வித் தட் பேட்டர்ன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதில் இருக்க அந்த லெவலில் வந்து மீதி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் கொஞ்சமாக டிஃபரன்ஸ் இருக்குது, கொஞ்சமாக பேட்டர்ன்ஸ் மாறுற ப்ராப்ளம்ஸாக வந்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து ஈஸியாக வந்து அந்த ஒரு ட்ரான்சிஷனை வந்து கோ த்ரூ பண்ண முடியும். இல்லைனா வந்து யூ வில் ஃபைண்ட் இட் லைக் வெரி டிஃபிகல்ட். அண்ட் வீடியோ ஏதாவது கோர்ஸ் வந்து எடுக்கணுமா கோடிங் கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் ஐ வுட் டெஃபினெட்லி சே நோ. பிகாஸ் நீங்கள் வந்து கோர்ஸ் எடுத்து தான் வந்து நீங்கள் கோடிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நான் வந்து எந்த கோர்ஸுமே படிக்கல. நான் காலேஜில் இருக்கும்போதும் சரி, நான் ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறப்போயும் சரி. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு டேக் அ கோர்ஸ் அண்ட் ஆல். பட் இட்ஸ் ஜஸ்ட் தட் நீங்கள் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். நீட் கோட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல், டேக் யூ ஃபார்வர்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனல், அதுக்கப்புறமா வந்து
ஆதித்யாவோட ஒரு டைனமிக் ப்ரோக்ராமிங், அப்புறம் வந்து ஸ்லைடிங் விண்டோ டாபிக்ஸ்க்கு வீடியோஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குணால் குஷ்வாஹாவோட டியூட்டோரியல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய குவாலிட்டியான கான்டென்ட் வந்து ஆல்ரெடி அவைலபிள் இருக்குது. ஸோ அதனால் இதே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் rather than relying on some course. So hope this video was useful. Share it with your friends. Very interesting video. I'll come and meet you. Until then, it's bye from me. Bye.